அவர் அந்த அந்த தேசத்தில் மழை பெய்யாதபடி இவர் கட்டளை எழுதுகிறார். கட்டளை இட்ட பின்பு 8வது வசனத்தில் எலியாவை எங்கே அனுப்புகிறாருமா கடவுள்? 8வது வசனம் சொல்லுங்க. நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்டு. இப்ப கடவுளுடைய கட்டளை வருகிறது. இந்த தேசத்தில் உன்னை பராமரிக்க வேண்டும், உணவு பஞ்சம். நான் இதுவரைக்கும் இதுக்கு முன்பாக காகங்கள் மூலமாக எலியாவை அவர் பராமரித்தார். இப்பொழுது கடவுள் என்ன சொல்றார்? கடவுள் எலியாவை வந்து 3 உணவளிப்பதற்காக எங்க அனுப்புகிறார்? சாரிபாத் என்ற ஊரில் உள்ள ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், நீ எழுந்து போ. அப்போ கடவுளுடைய கட்டளை வந்து அவருக்கு உண்டாகிறது. கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்தார் அவரே. 10வது வசனம் பாருங்க. அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒழுங்குள்ள வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை இறங்கி பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு வாசலத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். சரி, பாருங்க அந்த சூழ்நிலையை பாருங்க. கடவுள் என்ன அனுப்புறாரு? ஒரு விதவை இடத்துல அனுப்புறாரு. அந்த அம்மா எப்படிப்பட்ட விதவையா இருக்கிறாங்க? ஒரே ஒரு வேலை சாப்பாடு தான் இருக்கு. கலையத்தில் கொஞ்சம் மாவு, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய். அந்த 2 மாவு எண்ணெயும் ஒரு அடை சுட்டு அவருக்கு ஒரு பையன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு என்ன ஆக போறோம்னு சொல்றாங்க. அந்த அம்மா பாருங்க, நாங்கள் செத்து போக போகிறோம். அப்போ எலியாவை என்ன சொல்றாருன்னா, சூழ்நிலையை பாருங்க. ஒன்று கடவுள் வந்து ஒரு பெரிய பணக்கார இடத்துல அனுப்பணும் இல்லைங்களா? எலியாவுக்கு சாப்பாடு கடவுள் தராரு. ஆக கடவுள் வந்து எலியாவை ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு. சாரிபாத் ஊருக்கு போ. அங்க யாருக்கு கட்டளை இட்டேன்னு சொல்றாரு? ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு. அந்த விதவை எப்படி இருக்கிறாங்க? ஏழை. ஒரே ஒரு வேலை தான் உணவு, அடுத்த வேலை இல்லை. இதை சாப்பிட்ட பிறகு என்ன செய்யறான்? செத்து போயிடுறோம். அவங்கள பார்த்து கடவுள் கட்டளை அது. எலியா வர்றாருங்க. வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்து கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன கேட்குறாரு அவர்? முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தண்ணி கொண்டு வர உள்ளே போகிறாங்க. அப்படியே போகும்போது எனக்கு ஒரு அடையும் பண்ணி வா. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஐயா, எனக்கு மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதில் வந்து நான் ஒரே ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம. அப்போ எலியா என்ன சொல்றாரு? அப்படி அல்ல, நீ போய் எனக்கு அந்த மாவுல என்ன செய்ய சொல்றாரு? என்ன செய்ய சொல்றாருமா? முதல் அடையை அப்படியே நம்ம வருது இல்ல, கொண்டு வான்றார் அவரு. 11வது வசனம் பாருங்க. போது பிறகு 12வது வசனம் 3வது லைன் பாருங்க. இல்ல, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விரல் கொடுக்கிறேன் என்றாள். 13 பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனால் முதலிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க. அப்புறம் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. நீ எனக்கு இப்படி செய்தா மழை பெய்கிற வரைக்கும் என்ன குறையாது அவனுடைய பாத்திரத்துல. பாருங்க 13 சொல்றாரு பாருங்க. 14 கர்த்தர் தேசத்தின் மேல் பானையில் போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பாருங்க. இப்போ அந்த விதவைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அம்மா கீழ்ப்படுகிறாங்க.
நம்ம என்ன செய்கிறாங்க? 15வது வசனத்தில் பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேகநாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, அவன் சொல்படியே செய்தாலாம். எலியா சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்ம என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். ஒன்றுமே இல்லை, அது வீட்டில் இருக்கிறது கொஞ்சம், அது சாப்பிட்டோன்னா அடுத்த வேலை உணவு இல்லை. ஆனால் இந்த வேலை உணவோடு சாப்பிட்டு செத்து போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் கடவுளுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நான் உன்னுடைய விதவைக்கு உன்னை நான் விதவை நிலத்தில் அனுப்புகிறேன் என்று ஒரு கட்டளை வருகிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தை பாருங்க, பெரிய பணக்கார நிலத்தில் அனுப்பலை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. இந்த எலியாவை பற்றி லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 26மா. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு பாருங்க எங்க அனுப்பப்படுறாரு எலியா? இஸ்ரவேல்ல எத்தனையோ பணக்காரர் இருக்காங்க. இஸ்ரவேல் நாட்டில் எத்தனையோ பணக்காரர் இருக்கிறார்கள், எத்தனையோ அரண்மனைகள் இருக்கிறது, எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எலியாவை என்ன செய்தார் கடவுள்? ஒரு விதவை, அந்த விதவை கூட இஸ்ரவேல் தேசத்தால் அல்ல, அந்த விதவை கூட இஸ்ரவேல் யூத, அதாவது கடவுளை வணங்குகிற ஜனம் அல்ல, ஒரு விக்கிரக ஆராதனையை வணங்குகிற ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு பாத்திரம் வீட்டிலே வெறுமையான இடம், ஏழ்மை, அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். 2 விறகு பொறுத்துகிறேன் பாருங்க. கடைசி நாளில் அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கடவுள் விதவைகளை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், விதவைகளை ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 34:18 பாருங்க, இருதயம் ஒருங்குண்டவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து. சங்கீதம் 34:18 கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, நம்ம நினைப்போம் சில நாள் கிராமங்களில் சில விதவைகளுக்கு யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நிறைய இருப்பார்கள், உறவினர்கள் நிறைய இருப்பார்கள். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ஆதரிப்பதற்கு, ஒருவேளை உணவு அளிப்பதற்கு கூட யாரும் முன்வர மாட்டார்கள். அப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? கடவுளே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் செத்து போகக்கூடாதா? எல்லாருக்கும் சாவு வருது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வரலையே. இந்த அம்மாவே சொல்லுவாங்க, நானே கேட்டுருக்கிறேன் பாருங்க. ஒருவேளை இந்த அம்மா கூட அது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட கடவுள் என்ன செய்கிறாரு? ஒரு கடவுளுடைய மனுஷனை தீர்க்கதரிசன நம்மளுக்கு அனுப்புறாரு. யாரும் ஆதரவு இல்லை இந்த அம்மாவுக்கு, அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க இல்லையா? வேதத்தில் இல்லை, ஒருவேளை உணவு தான், யாரும் ஆதரிப்பவர்கள் இல்லை. ஆனால் எலியா வருகிறார்கள், எலியா வருகிறதை பார்த்து கடவுளுடைய கட்டளைக்கு முதல்ல எலியா கீழ்ப்படுகிறார். நீ எழுந்து எங்க போன்றாரு? சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்னு அவனை பராமரிப்பதற்கு என்ன செய்திருக்கிறான் கடவுள்? விதவைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், நான் கட்டளை விட்டுகிறேன். கடவுள் ஊழியக்காரன் கைவிடுவதில்லை, கடவுளை நம்புகிறவர்களை என்ன செய்யறதில்லை கடவுள் ஆனால் லேட்டாக வருவார். சினிமா சொல்கிறாருல்ல, அது ரஜினிகாந்தா, நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வருவேன் இல்லை? அதுபோல் கடவுள் நம்ம கேட்ட உடனே கொடுக்குறதில்லை, ஆனால் பொறுமையாக இருக்கணும். அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் வரணும். இந்த அற்புதங்கள் வரணும்னா, அது ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கணும்னா கடவுள் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம கடவுள் வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கடவுள் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அடுத்தது என்ன நடக்கிறது? அற்புதம் நடக்கிறது, ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அளிக்க கடவுள் யாரை செய்கிறார்? ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள்.
அவர் சொல்றாரு, உங்கள் நினைவுகள் இயேசு 54:9 பாருங்கம்மா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. இயேசு 55, இயேசு 55:9 பாருங்க. அதுதான்மா, என் நினைவுகள் என் வழிகளும் அல்ல. அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம். இன்னொன்னுமா, வானத்திலிருந்து மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து முளைக்கிழமை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இல்லையம்மா இருக்கா? கடவுளுடைய வசனம் எப்படி, மழை எப்படி பூமியில் இறங்கி பயிர் விளைவிக்கிறதோ என் வாயிலிருந்து ஒரு வசனம் எப்படி இருக்குமா? காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாருங்க, கடவுள் அந்த விதவைக்கு யாரும் ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் கடவுள் யாரை அனுப்புகிறார்? அங்க ஒரு எலியாவை அனுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், ஒரு கடவுளுடைய மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார். நான் அந்த விதவையோட கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அந்த அம்மா சரியான நேரம் காத்திருக்கிறேன். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சிறிய கதையை சொல்லி நான் இதை முடிக்கிறேன். நான் ஒரு அம்மாவுடைய குழந்தைக்கு ஒரு கேன்சர் வியாதி, உண்மையான நடந்த நிகழ்ச்சி. ஒரு அம்மாவுடைய குழந்தைக்கு கேன்சர்னா குணப்படுத்த முடியாது. இப்போ இல்லை, ஒரு 10, 20, 50 வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஜபம் பண்ணுறாங்க. இந்த அம்மா என்ன செய்கிறார்கள்? ஜபம் செய்கிறார்கள். எத்தனை வருஷம் ஜபம் பண்ணுறாங்க? 5 வருஷமா ஜபம் பண்ணுறாங்க. எத்தனை வருஷமா ஜபம் பண்ணுறாங்க? 5 வருஷமா ஜபம் பண்ணுறாங்க. பிறகு இந்த அம்மாவுக்கு ஒரு இடத்துல இந்த கேன்சருக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டர் குணப்படுத்துவார் செய்துவார். ஆனாலும் இந்த அம்மாவுக்கு என்ன முடியல? அந்த ஊருக்கு போவதற்கு முடியல. அதுக்கு ஏரோப்ளான்ல போகணும், எத்தனையோ லட்சம் செலவாகும். இந்த அம்மாவுக்கு முடியல, பணம் இல்லை, பண வசதி இல்லை. ஆனாலும் என்ன செய்றாங்க? ஜபம் பண்ணுவதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஒரு டாக்டர் ஒரு ஊருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறார், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறார். பொறுத்தார், அவர் காரில் பொறுத்தார். சரியான புயல் காற்று, மழை. முன்ன வார்தா புயல் வந்ததில்ல, இங்கே வந்து நம்ம வார்தா புயல், அதுக்கு முன்னால் இன்னொரு புயல் வந்தது. நம்ம ரெட்டில்ஸு, சென்னை, பொன்னேரி வரைக்கும் பழையற்காடு எல்லாம் மரங்களெல்லாம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் கல்யாணம் வச்சவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பஸ்ஸே வரல. நான் கூட கிளம்புன ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பும் போது டிவியில் என்ன வருது? பஸ்ஸு போல, ரோட்டில் மரங்கள் எல்லாம் கீழே காற்றுல சாஞ்சி விழுது. அவ்வளோ ஆபத்து. அது போல மரங்கள் எல்லாம் கீழே விழுது, புயல் காற்று. ரோட்டில் எந்த வண்டியும் போகல. இவர் காரில் பட்டுட்டார் ஏர்போர்ட்டு. இப்போ ஏர்போர்ட்டில் பிடிக்கணும்ல, மீனம்பாக்கத்தில் ஏர்பிளேன் ஏறணும்ல, போகிறாரு. வண்டியே நகரல, போகவே முடியல. உடனே காரு ஓட்டவே முடியல. டிரைவர் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு வீட்டில் தங்கிட்டார். ஏரோப்ளேன் போயிடுச்சு, மழை விடலை. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டில் இந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த அம்மா ஒரு விளக்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணின்னு இருக்காங்க. அந்த அம்மா இந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா வாங்க. அந்த அம்மா அவருக்கு ஒரு துணி கொடுத்து, நனைஞ்சு போயிருக்கிறீங்க இல்லை, மழையில் தண்ணீரெல்லாம் தொடச்சுங்க. கடைசியில் அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க. கொடுத்து இங்கே தங்கி காலையிலேருந்து போங்க ஐயா. அப்புறம் என்னம்மா நீ யார் யார் இருக்கிறீங்கன்னு இந்த டாக்டர் கேட்குறேன்.
யார் யார் இருக்கிறீங்கன்னு டாக்டர் கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயா என் குழந்தை 5 வருஷமா நான் ஜெபம் பண்ணுறேன். நான் இப்போ சொன்ன பற்றியா, கடவுள் என்ன எடுத்துக்கல, கடவுள் இந்த குழந்தைய எடுத்துக்கல, கடவுள் எனக்கு சுகத்தையும் தரல, கடவுள் இருக்கிறாரா என்ற விசுவாசம் கூட எனக்கு குறைந்து போகிறது சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அந்த அதுக்காக நீ என்னென்ன ஜெபம் பண்ணுன்னு கேட்குறாங்க. அதாவது 18 மைலில் ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டரை நான் போய் பார்க்கணும், என்னால் முடியல. அப்புறம் இந்த ஐயா சொல்கிறார், நீ எந்த டாக்டரை பார்க்கணும்னு கேட்குறேன். இவனுக்கு ஐயா சொல்கிறாங்க அந்த அம்மா, இந்த மாதிரி இந்த டாக்டரை நான் பார்க்கணும். அவர் அந்த டாக்டர் சொல்கிறார், அந்த டாக்டர் நான் தான், உன் குழந்தையை கொண்டா, அதுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த காரில் ஏற்றிட்டு அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு அந்த சுகத்தை கொடுக்குறார். இப்போ கடவுள் பாருங்க, கடவுள் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவுக்கு ஆவியே போயிடுச்சு, 5 வருஷம் ஜெபம் பண்ணுறாரு. குழந்தைக்கு யாரோ கடவுள் எந்த சுகத்தையும் தரவில்லையே. இந்த ஏழை விதவை, சாதி பார்த்து உள்ள விதவை என்ன செய்கிறாங்க, ஒரே வேலை உணவு, அடுத்த வேலைக்கு உணவில்லை. ஆனாலும் அந்த விதவையை காப்பாற்றுவதற்காக, ஆதரிப்பதற்காக, உதவி செய்வதற்காக கடவுள் என்ன செய்கிறாரு, எலியா என்கின்ற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஆனால் என்ன கண்டிஷன் வைக்கிறார், என்ன வைக்கிறாரு, என்ன கண்டிஷன், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது, அங்கே அற்புதம் நடக்கிறது, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, அந்த வீட்டுக்கு நன்மை வருகிறது. நாமும் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அடுத்த ஸ்டெப் என்ன உருவாகிறது, நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் வருகிறது. கடவுள் கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொள்ள வேண்டுமா. ஆபிரகாம் கூட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கொடுக்குறாரு. கொண்டா ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. 12 நீ எழுந்து 1வது வசனம் பாருமா, நீ எழுந்து நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் புறப்பட்டு தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதித்து நீ உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். பாரு, நம்மெல்லாம் யாருக்குள்ள வம்சம், நம்ம கடைசியா பட்சங்கள் என்னம்மா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நீங்களும் நானும் யாருக்குள்ள ஜனங்கள், ஆபிரகாமுக்குள்ள ஜனங்கள். நாமெல்லாம் யாருக்குள்ள ஜனங்கள். அப்போ ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு என்ன வருது, ஆசீர்வாதம் அவருக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிக்க, உனக்குள் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆயிட்டோம் இல்லையா? யார் யார் கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாருடைய பிள்ளைகள் ஆகிறாங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, அந்த வசனம் இருக்குதா பாருங்க. அது இல்லைம்மா, நாலாவது அதிகாரம் பாருங்க.
ஆ. எவர்கள் விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் வருமா? ஆ ஆ ஆ. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அது ஒரு வசனம் இருக்குதுமா. ரைட். ஆ ஆ சரி, வேணாம் விடுமா. சரி, ஆபிரகாம் விசுவாசித்தால் விசுவாச மார்க்கத்தாரெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆசீர்வாதம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று தெரிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி அதை என்ன செய்யணுமா? நம்ம மற்றவர்களுக்கு அளிக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வாதங்களினாலே, அளவு கடந்த ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.